வந்து சிகரெட்லாம் பிடிச்சாக்கா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை இழந்துடும். அது வந்து நரம்பு மண்டலத்தை கடுமையாக பாதிக்கும். நரம்பு மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒருத்தர் தன்னம்பிக்கையோடு இருக்கும். இந்த உடம்பே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இந்த உடம்பை எது கட்டுப்படுத்துது? நரம்பு மண்டலம் தான் கட்டுப்படுத்துது. இந்த மூளை வந்து உத்தரவுகளை நரம்புகள் வழியாக தான் இந்த உடம்பு முழுக்க கொண்டு போய் இந்த உடம்பை கட்டுப்படுத்துது. அப்படி இருக்கும்போது நம்ம சிகரெட்டு பிடிக்கிறது, மதுபானம் அருந்துது, இந்த மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வேலை அந்த நரம்பு மண்டலத்தை தான் போய் அட்டாக் பண்ணும். அப்போ தான் அந்த கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. மதுபானம் அருந்துறவங்க கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. அவங்க உடல் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதுபோல் சிகரெட் பிடிக்கிறவங்க அதுவும் வந்து கட்டுப்பாட்டை இழந்துடும். அதாவது அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த கோபத்தை அடக்க தெரியாது. அது மதுபானம் அருந்துறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் வெவ்வேறு விதமான பாதிப்பு இருக்குது. மதுபானம் அருந்துறவங்களால நிற்க முடியாது, தெளிவாக நிற்க முடியாது. ஆனால் ஒரு கோவப்படக்கூட முடியாது. மதுபானம் அருந்துறவங்க குழஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வார்த்தையே வராது. அதுவே சிகரெட் பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, சிகரெட் பிடிச்சா பயங்கர கோபம் வரும். அந்த ஒரு ஒரு தன்மையாக பேச தெரியாது, அளவுக்கு அதிகமாக கோபம் வரும். ஒரு நிதானம் இல்லாமல் பொறுமை இல்லாமல் பேசுவாங்க, பொறுமை இல்லாமல் கோவப்படுவாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க எங்கே வந்து பேசக்கூடாது, எங்கே பேசணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. சிகரெட் பிடிக்கிறவங்களோட பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இந்த சிகரெட்டோ மதுபானமோ எதை போய் முதல்ல அட்டாக் பண்ணுது அப்படின்னா போய் நரம்பு மண்டலத்தை தான் போய் பாதிப்பு ஏற்படுத்துது. நரம்பு மண்டலம் தான் நம்ம உடம்பை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அப்படி இருக்கும்போது உடம்பே கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு முறை நீங்கள் மதுபானம் இருந்தீங்கன்னா அடுத்து வர்ற ஒரு 10 நாளைக்கு அதோட பாதிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் தான் நான் குடித்தேன், மாதத்தில் ஒரு நாள் தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் குடிச்சிங்கன்னா நீங்கள் 10 நாள் குடித்ததுக்கு சமானம். அதோட பாதிப்பு 10 நாள் இருக்கும். அதுபோல் புகை பிடிக்கிறீங்க, நான் ஒரு நாள் தானே பிடிக்கிறேன், மாதத்தில் ஒரு நாள் தானே பிடிக்கிறேன் அப்படின்னா அதோட பாதிப்பு 10 நாள் இருக்கும். அப்படின்னா என்னது? நீங்கள் 10 நாள் புகை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் பிடிக்கலை, 10 நாள் புகை பிடிக்கிறீங்க. ஏன்னா அதோட பாதிப்பு 10 நாள் இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால 10 நாள் நீங்கள் உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. மதுபானம் மருந்துனா அடுத்து வருகிற 10 நாள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்கள் உடம்பு. ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னா நரம்பு மண்டலத்தை தாக்குது. நரம்பு மண்டலம் தான் இந்த உடம்பையே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கு. அப்போ நரம்பு மண்டலத்தை அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடம்பே கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. இந்த உடம்பை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையை அந்த நரம்பு மண்டலம் சந்திக்கிறது. இந்த உடம்பை என்னால் கட்டுப்படுத்த முடியல, நீ ஏதோ சிகரெட் பிடிச்சிருக்க, நீ ஏதோ மதுபானம் குடிச்சிருக்க, அதனால் இந்த உடம்பை என்னால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல, இன்னும் ஒரு 10 நாளைக்கு என்னால் எழுந்திருக்க முடியாது, நீ அந்த அளவுக்கு என்ன வந்து ஒரு மோசமான அடியை எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு நரமண்டலம் வந்து நம்மளை பார்த்து சொல்லும். சிகரெட் பிடிக்கிறவங்கள பார்த்தோ மதுபானம் மறந்துடுறவங்கள பார்த்தா சொல்லும், நீ குடித்த அந்த மதுபானம் இருக்குல்ல 10 நாளைக்கு என்னால் எழுந்திருக்க முடியாது, என் உடம்பு என் கட்டுப்பாட்டிலே இருக்காது, நீ சிகரெட் பிடிச்ச அதனால் 10 நாளைக்கு நான் நிதானம் இல்லாமல் இருப்பேன், கோபம் வரும் எனக்கு, என்னால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது, ஒரு சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவேன், ஒரு போராட்டமாக இருக்கும். அப்போது வாரத்தில் ஒரு நாள் சிகரெட் பிடிச்சாலே அடுத்து வர்ற 10 நாளைக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா தினம் 4-5 சிகரெட்டு 10 சிகரெட்டெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க நிலமெல்லாம் பாருங்கள். அவங்களாம் எந்த உலகத்தில் எந்த மனப்பான்மையில் இருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள். வாழ்வதற்கு, அதாவது ஒரு மனிதராக வாழ்வதற்கு ஒரு கட்டுப்பாடு என்பது அவர்களிடம் இல்லவே இல்லை. ஒரு தகுதியற்ற ஒரு நிலையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம எந்த இடத்துல அவங்களாம் மீண்டு வரணும் அப்படின்னா வருடக்கணக்காகும். தொடர்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கவங்க மீண்டு வரணும்னா அதோட பாதிப்புலேருந்து மீண்டு வரணும். அதான் மீண்டு வர. ஒரு நாள் நிறுத்திட்டா நீங்கள் சிகரெட் பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு தடவை சிகரெட் பிடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வருஷக்கணக்காக சிகரெட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நிறுத்திட்டிங்கன்னு அர்த்தம் கிடையாது. நிறுத்திட்டிங்கன்னா அதோட பாதிப்புலேருந்து நீங்கள் விலகி வரணும். அதுக்கே 2 வருடங்கள் ஆகும். அதனால் வந்து ஒரு சிகரெட் வந்து என்ன ஆகும்னா நரமண்டல் அதை போய் அட்டாக் பண்ணி இந்த உடம்பை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நினச்சதெல்லாம் செய்யவே முடியாது. நமக்கு தன்னம்பிக்கையை இழந்துருவோம். நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சதை எதையுமே செய்ய முடியாது, நினைக்கவே மாட்டோம். நினச்சா எதுவும் நடக்க போகிறது இல்லை, அதனால் நினைக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். அப்புறம் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, இப்படி நாம் நினைக்கிறத எதையுமே செய்ய முடியாது. கஷ்டமான விஷயங்கள் நினைப்போம்ல, அது எதையுமே செய்ய முடியாது. கஷ்டமான விஷயத்தை நினைக்கிறதே கைவிடப்பட்டு விடும். ஏன்னா நம்ம நினச்சி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த போதை பழக்கங்கள், அதனால தான் இந்த போதை பழக்கங்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த சிகரெட் மதுபானம். அது மாதிரி இந்த சோறு சாப்பிட்டாலும் அப்படி தான், உங்களால் நினச்சதை செய்ய முடியாது. சரி சிகரெட்டு மதுபானம் தானே, அதுதான் நம்ம குடிக்கலையே, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க.
சிகரெட் பிடிக்கிறவங்க, இந்த சிகரெட் பிடிக்கிறது எவ்வளோ மோசமானதோ அதுபோல் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு இதை சாப்பிட்டாலும் நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியாது. நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை சோம்பேறித்தனம் தான் வரும். உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, கஷ்டமான விஷயம் எதையுமே செய்ய முடியாது. நீங்கள் செய்கிற விஷயத்த கஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருப்பீங்க. போராடி எல்லோரும் செய்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு எப்படா வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே இந்த உணவுகளெல்லாம் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். இயற்கை உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் உடம்பு உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நினைக்கிறத செய்வீங்க, நினைக்கிறதுக்கு மேலேயும் செய்வீங்க.